ஓகே. மண்டே நிஃப்டி வந்து இந்த இடம் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 24,850. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் லாஸ்னா திரும்பி 24,685லேருந்து 86 ஆர் 80 அது வரைக்கும் வரும். இல்லை 24,890க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் மேலே சஸ்டெயின் ஆகும். தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் இதாகிட்டு கேர்ஃபுல் ஆகிட்டு வந்துச்சுன்னா ஓகே. ஃப்ளாட் அப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்ததுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஃபின் நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கான நாளைக்கு இது சஸ்டெயின் ஆச்சுனாலே 25,191 வரைக்கும் போயிடும். ஆல்மோஸ்ட் ஆல் டைம் வந்துட்டான். ப்ரீவியஸாக சப்போர்ட் ஜோன் அதான், அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இது வரைக்கும் போயிடும். HDFC 10 லைன் உடச்சிருக்கான். ப்ரீவியஸ் கேப் இல்லாமல் கேப் இல்லாமல் வந்து ஹைட் அங்கேருந்து ஒரு ரீஷேப் ரெக்கவரி கொடுத்துருக்கு. போட்ட கதை தான். ஒரு 10 லைன் பிரேக் அவுட்டு இங்கேருந்து மேலே போகணும் போல். ப்ரீவியஸாக ஆர்டர் பிளாக் டச் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போயிருக்கும். இசிஐசி இந்த 10 லைன் பிரேக் அவுட்டுக்கு ப்ராஃபிட் முடிஞ்சு போச்சு. டார்கெட்டு நாளைக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தொடர்ந்து 1360க்கு போவோம். எஸ்பிஐ ஆல்ரெடி ஒரு 10 லைன் பிரேக் அவுட் லாங் டேர்முக்கு இந்த ஆல் டைமைக்கு அதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிருக்கு. திரும்பி அங்கே தான் க்ளோஸும் வச்சுருக்கான். சப்போஸ் ஒன்று எடுத்து தான் மேலேயும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த 10 லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரைக்கும் பொறுமையாக கிராஜுவலாக மேலே போவோம். ரிலையன்ஸ் ஐடிக்கு மெயினாக சப்போர்ட் பண்ண வேண்டியது ரிலையன்ஸ் தான். ஒரு 10 லைன் பிரேக் அவுட் ஆச்சு, அங்கேருந்து ஒரு மூவ் கொடுத்தான், திரும்ப அங்கேருந்து கீழே இது ஒரு 10 லைனு. ஸோ அதையும் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணிட்டான். நாளைக்கு வந்து 1284 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இவனும் தொடர்ந்து மேலே போவோம். 1200 பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. 1300க்கு மேலே ஸ்ட்ராங்காக வீக்லியிலேயோ 2 வீக்ஸ் மேலே க்ளோஸ் வச்சிட்டானா தொடர்ந்து மேலே போவோம். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நிஃப்டி சப்போர்ட் பண்ணோம். இன்ஃபோசிஸ்லாம் ஆல் டைம் மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். அவன் தொடர்ந்து முன்னேறும். டார்கெட் 2100. ஸ்டீல் செக்டார் திரும்பி அதே ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் திரும்பி ஆல் டைம் டச் பண்ணுவோம். ஸோ இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் ஸ்டீல் செக்டார்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டாட்டா மோட்டார்ஸ் இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸில் ஆவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு பேங்க் நிஃப்டி சொல்லிட்டேனா? பேங்க் நிஃப்டி வந்து 53,750க்கு மேலே க்ளோஸ் வச்சா ஒரு 300 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இது கீழே ரிவர்ஸ் லாஸ்னா அங்கேருந்து திரும்ப 598 மேலே க்ளோஸ் வைக்காம கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப இது வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும்.